வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்து போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன். சோ தமிழ்நாட்டுல அடுத்ததா ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. சோ யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு கிளப்ஸ், ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டுல இருக்க டாப் கிளப்ஸ் எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ நம்ம சுதாகரன் எந்த டீமுக்காக பிளே பண்றாரு, சோ இந்த டோர்னமெண்டோட டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோ, இதெல்லாம் பத்தி டீடைல்டா பேசி நேத்தே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இந்த அப்டேட் மட்டும் இல்லாம இதை தாண்டி பல அப்டேட்ஸ் அந்த யுவா கபடி சீரிஸை பத்தி அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். சோ நான் இந்த அப்டேட்லாம் எங்க போய் சொல்ல போறேன், சோ எப்பவும் போல டெய்லி ஒரு வீடியோ தான் போடுறோம். சோ அந்த ஒரு வீடியோல தான் சொல்ல முடியும். சோ அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்டாமா. சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, கமெண்ட்லயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்து அங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. சோ தினமும் இனிமே எல்லா கபடி அப்டேட்ஸும் உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் மூலமா வந்துடும். சோ இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மொத்தமா எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சோ அந்த டீம்ஸ் எல்லாம் எந்தெந்த டீம்ஸ், தமிழ்நாடோட அந்த டாப் 16 கிளப்ஸ் எந்த கிளப்ஸ் எல்லாம், சோ எத்தனை போல்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க, சோ அந்த எத்தனை போல்ஸ்ல எத்தனை டீம்ஸ் இருக்கு, சோ டோட்டலா பார்க்க போறோம் எந்த டைமிங்ல மேட்சஸ் வந்து நடக்க போகுது, சோ டோட்டலா எவ்வளவு மேட்சஸ் நடக்க போகுது, சோ இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இதெல்லாம் தாண்டி நீங்க பிகேல பிளே பண்றதுக்கு இன்னொரு அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிகேஎல் சீசன்ல வந்து ஒரு டீம் வந்து ஓப்பன் ட்ரையல்ஸ் வச்சிருக்காங்க. சோ யாரு எங்க வச்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல தான் வச்சிருக்காங்க. சோ என்ன ஏது அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசா வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணிட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்காக டெய்லியும் கபடி அப்டேட்ஸ் போடுற ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்டா பார்க்க போறது இந்த யுவா கபடி சீரிஸ்ல டோட்டலா 16 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. யார் அந்த டீம்ஸ் அப்படிங்கறத டிஸ்பிளேல ஷோ பண்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஓனா வாஸ்தம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துரும். சோ அந்த முக்கியமான நேரத்துல நான் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவேன், ஓகேங்களா. சோ அதனால நீங்க பாஸ் பண்ணி வேணாலும் டிஸ்பிளேல ஷோ பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல ஷோ பண்ற விஷயத்தை பத்தி பார்த்திருந்தாலே உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷனை பொறுத்தளவு அந்த டோர்னமெண்ட்ல 2 போல் இருக்கு, போல் ஏ போல் பி அப்படிங்கிற மாதிரி 2 போல் இருக்கு. சோ 2 போலையும் 8 டீம்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் போல் ஏ பத்தி பார்த்திடலாம். சோ போல் ஏ பொறுத்தளவு ஒரு நாளைக்கு 4 மேட்சஸ் நடக்கும். இது வந்து போல் ஏக்கு மட்டும் இல்ல, போல் பிக்கும் ஒரு நாளைக்கு 4 மேட்சஸ் நடக்கும். சோ டோட்டலா ஒவ்வொரு போலையும் 28 மேட்சஸ் வந்து நடக்கும். ஆனா என்ன டேட் மட்டும் தான் வேற, ஓகேங்களா. சோ போல் ஏக்கு வந்து என்னைக்கு மேட்ச் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th மேல இருந்து 12th மே வரைக்கும் நடக்கும், ஓகேங்களா. போல் பிக்கு என்னைக்கெல்லாம் மேட்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13th மேல இருந்து 19th மே வரைக்கும் நடக்கும். சோ அதே போல மத்த எல்லா டீம்ஸுக்கும், எல்லா போல்ல இருக்கிற டீம்ஸுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஒரு டீம் அவங்க போல்ல இருக்க எல்லா டீம் கூட மோதுவாங்க. ஒரு டீமுக்கு 7 மேட்சஸ் குரூப் மேட்சஸ் அமைய போகுது, ஓகேங்களா. அதே போல இந்த யுவா கபடி சீரிஸ் நடந்து முடிக்கிற நாள் வரைக்குமே ஒரு நாளைக்கு 4 மேட்சஸ் வந்து நடக்க போகுது. நாக் அவுட் மேட்சஸ் அந்த லீகத்தை விட்டுருங்க. சோ குரூப் மேட்சஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 4 மேட்சஸ் நடக்க போகுது, ஓகேங்களா. சோ டைமிங் எல்லா கேமுக்கும் ஒரே மாதிரி தான், எல்லா நாளும் ஒரே டைமிங் தான், ஓகேங்களா. சோ காலையில 10:15க்கு ஒரு மேட்ச், 11:45க்கு ஒரு மேட்ச், சாயங்காலம் 4:15க்கு ஒரு மேட்ச், 5:45க்கு ஒரு மேட்ச். சோ இதே டைமிங் தான் இந்த குரூப் மேட்சஸ் ஃபுல்லா நடக்கும். சோ நாக் அவுட் மேட்சஸ்க்கு வேற விஷயங்கள், வேற டைமிங்ஸ் இருக்கும். அது வந்து அப்டேட் கிடைச்சதோட நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இந்த மேட்சஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லா கிளப்ஸுக்கும் இன்னும் ஒரு சில மேட்சஸ் வந்து இருக்கும். சோ எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போல் ஏல இருக்கிற டாப் 4 டீமும் போல் பில இருக்க பாட்டம் 4 டீமும் ஒவ்வொரு மேட்சஸ் வந்து பிளே பண்ணுவாங்க, ஓகேங்களா. சோ அதே போல போல் ஏல பாட்டம் 4ல இருக்கிற டீமும் போல் பில டாப் 4ல இருக்கிற டீமும் அவங்க பொசிஷனை பொறுத்து எல்லா டீம்ஸ் கூடயும் ஒவ்வொரு மேட்சஸ் வந்து பிளே பண்ணுவாங்க, ஓகேங்களா. சோ நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த சிங்கிள் ரவுண்ட் ராபின் இந்த மேட்சஸை பொறுத்தளவு சோ இதுக்கும் தனியா டேட்ஸ் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. சோ மே 20ல இருந்து 24 வரைக்கும் போல் ஏல இருக்கிற டாப் 4 டீமும் போல் பில பாட்டம்ல இருக்கிற டாப் 4 டீமும் மோதுவாங்க. சோ அதே போல இன்னொரு டேட்ஸ் இருக்கு. சோ அதாவது 27ஆம் தேதியில இருந்து ஜூன் 2 வரைக்கும் போல் பில டாப்ல இருக்க டீமும் போல் ஏல பாட்டம் 4ல இருக்கிற டீமும் மோதுவாங்க. சோ இந்த டேட்ஸ்குள்ளதான் இந்த மேட்சஸ், இந்த சிங்கிள் ரவுண்ட் ராபின் அந்த மேட்சஸ் வந்து நடக்கும். சோ இதை தாண்டி இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்க போது, எதை பத்தி, அதோட அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன். நீங்க பார்த்து பாஸ் பண்ணி கூட பார்த்து டீடைல்டா படிச்சுக்கோங்க. சோ நீங்களும் பிகேஎல் பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு குஜராத் ஜெயின்ஸ் டீம் வந்து ஓப்பன் ட்ரையல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தான் வச்சிருக்காங்க. நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ செலக்ட் ஆகுறீங்க ஆகல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். சோ முயற்சி பண்ணுங்க, ஓகேங்களா. சோ கண்டிப்பா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. சோ தமிழ்நாட்டில் மதுரையில உசிலம்பட்டியில தான் நடக்க போகுது. சவுத்தர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பிஎம்டி காலேஜ்ல தான் நடக்க போகுது. சோ உங்களுக்கு 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மே 5th அப்புறம் 6th 2 நாள் தான் நடக்க போகுது. சோ மறக்காம அட்டென்ட் பண்ணி நீங்க முயற்சி பண்ணுங்க, அது போதும். சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.